Hi guys, welcome back to our channel Management Studies in Tamil. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா RCMல யூனிட் 3ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக் அண்ட் கொஷின்ஸ் படிக்கலான்றத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த தேர்ட் யூனிட்ல இந்த 7 படிச்சா போதும் அப்படின்ற மாதிரி தான். தேர்ட் யூனிட் மேஜரா எம்ப்ளாயீஸோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்கு, அது எப்படி மேனேஜிங்கா இருக்கு அண்ட் ரிவார்ட் சிஸ்டம் என்னென்ன இருக்குன்றத தான் பார்க்க போறோம். ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்னா என்ன அப்படின்றத, அதோட மீனிங், அப்ஜெக்டிவ், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஃபுல்லாக படிச்சு வச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸை படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டிசைனிங் எம்ப்ளாயி பெனிஃபிட் ப்ரோக்ராம்ஸ், அந்த ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் ஹவு தே ஆர் எவாலுவேட்டிங் சம் வாட், அந்த டிசைனிங் ப்ராசஸை பற்றி ஒரு ஜென்ரல் திங் படிச்சு வச்சுக்கிட்டீங்கனாலே ஒரு ஜென்ரல் கொஸ்டின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்கு, இப்போ பிஎஃப் பிடிச்சிருப்பாங்க, அதில் வரும் ரிட்டையர்மெண்ட் வேல்யூ ஆடட்ல ஒரு அமௌண்ட் வரும். இன்சூரன்ஸ் கிளைமிங் ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் இருக்கா, லைஃப் லாங் இருக்கா, ஆக்சிடென்டல் கவரேஜ் இல்லாமல் நார்மல் டெத் கவரேஜ் ஆஃப்டர் டெத் ஸ்பவுஸ்க்கு ஏதாவது அமௌண்ட் வருதா, இதெல்லாமே ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் தானே. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸை கொஞ்சம் லைட்டாக பிரெயின் ஸ்டார்மிங் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட படிச்சு பாருங்க, ஆர் எல்ஸ் வந்து இது பண்ணி பாருங்க. இது அந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நிறைய பேருக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் தெரியும் இல்லையா, அதனால தான். நெக்ஸ்ட் எம்ப்ளாயி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியும். கிராச்சுவிட்டி, இஎஸ்ஐ, இபிஎஃப், இது எல்லாமே எம்ப்ளாயி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் தானே. ஸோ நீங்கள் அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ப்ளஸ் நீங்கள் லேபர்லால ஒரு சில வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் படிச்சிருப்பீங்க யூனிட் 2ல. ஸோ அதையும் இங்கே எழுதலாம். தனியாக இதுக்குன்னு படிக்கணும்னு அவசியம் இல்லை, இதுவும் ப்ரீவியஸ் இதுலேயே இது வந்துடும். நெக்ஸ்ட் இன்சென்டிவ்ஸ் அண்ட் ரிவார்ட் சிஸ்டம்ஸை படிச்சு வச்சுக்கோங்க. இன்சென்டிவ்ஸ் அண்ட் ரிவார்ட் சிஸ்டம்க்கு இன்சென்டிவ்ஸ்னா என்ன, ரிவார்ட் சிஸ்டம்னா என்ன, ஹவு இன்சென்டிவ் இஸ் கிவிங், ஹவ் ரிவார்ட் சிஸ்டம் இஸ் ஒர்க்கிங், இந்த மாதிரி ஜென்ரல் கொஸ்டின்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அண்ட் ஃபிளெக்சிபிள் பேலன்ஸ். இதை நார்மலாக வாட் இஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸ், ஃபிளெக்சிபிள் பேலன்ஸ்னு படிச்சுட்டு ஹவு வேரியபிள் பே இஸ் அகாமடேட் வித் திஸ் அப்படின்னு படிச்சு வச்சுக்கோங்க. அப்படி படிச்சீங்கன்னா யூனிட் 1ல நம்ம ஒரு இடத்துல வேரியபிள் பே பார்த்தோம்ல, போனஸ் இன்சென்டிவ் எப்படி கொடுக்குறாங்கன்னு, அதை இங்கே நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அந்த கொஸ்டினையும் இதையும் ரிலேட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ உங்களோட ஆன்சர் ஷீட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, யூ கேன் ஸ்கோர் ஹை மார்க்ஸ். ஹவு ஒர்க் லைஃப் பேலன்ஸை ஒரு சேலரி, ஒரு பேரோல் மேனேஜ்மெண்ட்ல எப்படியெல்லாம் கால்குலேட் பண்றாங்கன்னு எழுதுனீங்கனாலே யூ கேன் கோ ஒரு ஃபுல் மார்க் நீங்க இங்க எடுத்துடலாம். ஓகே. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின்னா ரீசன் ட்ரெண்ட்ஸ் அண்ட் எம்ப்ளாய் பெனிஃபிட்ஸ். எல்லா டாபிக் எடுத்தாலுமே இந்த ரீசன் ட்ரெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா அது ஜென்ரல் கொஸ்டின். ஸோ ரீசன் ட்ரெண்ட்ஸையும் படிச்சு வச்சுக்கோங்க. இந்த ஏஜ் டாபிக் படிச்சீங்கன்னா 80% ஆஃப் த யூனிட் வாஸ் கவர்டு. நெக்ஸ்ட் இதுல மேஜரா கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, எக்ஸ்பிளைன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப், ஆக்சுவலா இது யூனிவர்சிட்டி கொஸ்டின் ரிவைஸ் பண்ணி எடுத்தது. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் அண்ட் சர்வீஸ். எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் எழுதுங்க. எம்ப்ளாயிஸ் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் எழுதுனீங்கன்னா போதும் இதுக்கு. அண்ட் மோர் ஓவர் இதையும் நீங்க அந்த நான் சொன்ன ஃபர்ஸ்ட் டாபிக்லேயே படிச்சுட்டு இருப்பீங்க. நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் மானிட்டரி அண்ட் நான் மானிட்டரி ரிவார்டு. மானிட்டரி ரிவார்ட்ஸ் தான் என்ன, நான் மானிட்டரி ரிவார்டு என்ன. ஜென்ரலாக சொன்னால் மானிட்டரினா அமௌண்ட் வச்சு கொடுக்குறது. பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த அவார்டுன்னு கொடுத்தாங்கன்னா அது நான் மானிட்டரி ரிவார்டு. அதுவே பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த இயருக்கு நாங்கள் 10% ஹைக் கொடுக்குறோன்னா அது மானிட்டரி ரிவார்டு. ஸோ உங்களுக்கு ஜென்ரலாக இப்போ புரியுதா, மானிட்டரினா காசு கொடுக்குறது, நான் மானிட்டர்னா காசு இல்லாமல் ரிவார்டோ அவார்ட்ஸ் கொடுக்குறது, ஆர் எல்ஸ் வந்து ஒரு அமௌண்ட்டை ஒரு இது பண்றது, அவங்களுக்குன்னு தனியா காசு இல்லாம என்னென்ன பண்றாங்களோ அது எல்லாமே நான் மானிட்டரி தான்ப்பா. ஸோ இதோட டிஃபரன்சியேஷன் படிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ரிவார்ட் சிஸ்டம் படிச்சீங்கனாலே இந்த கொஸ்டின் நீங்க எழுதிடலாம். எக்ஸ்பிளைன் த நீட் ஃபார் ஃபிளெக்சிபிள் பெனிஃபிட் ப்ரோக்ராம். நான் ஃபிளெக்சிபிள் பெனிஃபிட் படிக்க சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதுவும் இங்கே கொஸ்டினா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வாட் ஆர் த ஸ்டாச்சுரி வெல்ஃபேர் மெஷர் அவைலபிள் இன் இந்தியா. எம்ப்ளாயி வெல்ஃபேர்ஸை வந்து நீங்க யூனிட் 2ல படிச்சிருப்பீங்க, அதுதான் யூனிட் 3லயும் நீங்க தாராளமா எழுதலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஒர்க் லைஃப் பேலன்ஸோட கான்செப்ட்ஸ் நாங்கள் படிக்க சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நான் என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களை தியரிஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ண சொல்றேனோ அந்த தியரிஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் யூனிவர்சிட்டிலையும் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. வேரியஸ் டைப் ஆஃப் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் ஆஃபர்ட் இன் இந்தியா. எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் அங்கே படிக்க சொல்லியிருக்கேன், அந்த கொஸ்டின் இங்கே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த ப்ரொசீஜர் ஃபார் டிசைனிங் அண்ட் எம்ப்ளாயி பெனிஃபிட் ப்ரோக்ராம். செகண்ட் டாப்பிக்காக நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பாருங்க, எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ப்ரொசீஜர் என்னன்றதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எலாபரேட் ரிட்டையர்மெண்ட் அண்ட் சொசைட்டி செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் அவைலபிள் டு எம்ப்ளாயீஸ். என்னென்ன ரிட்டையர்மெண்ட் அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் இருக்கு, பிஎஃப் இருக்கு, இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாலே அதே கொஸ்டின் தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. ஸோ அதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்
வெல்ஃபேர் மெஷர் அண்டர் த ஃபேக்ட்ரி ஆக்ட் கேட்டிருக்காங்க. நான் உங்களை வெல்ஃபேர் மெஷர்ஸ்க்கு ஆக்ட் ஒரு 3 தான் படிச்சுக்கோன்னு சொன்னாலே அதில் இங்கே ஃபேக்ட்ரி ஆக்டை மெயினாக கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஃபேக்ட்ரி ஆக்ட் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி லேபர்லையுமே யூஸ் ஆகும், லேபர் மேனேஜ்மெண்ட் யூனிட்லையுமே யூஸ் ஆகும். லாஸ்ட்டாக இந்த ரீசன் ட்ரெண்ட்ஸ் அண்ட் எம்ப்ளாய் பெனிஃபிட்ஸ் அந்த கொஸ்டினை விடவே மாட்டாங்க. ஒரு 3 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்தோம்னா அது 2 தடவை இருக்குது. அந்த அளவுக்கு அதை திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ படிச்சு வச்சுக்கோங்க. இது கொஸ்டின்ஸ்க்கு நோட்ஸ் வேணும்னா நோட்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. யூனிட் 4க்கு follow and wait karo. Thank you.